பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைதானவர்களிடம் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் காலை 11 மணி முதல் நடைபெற்று வந்த விசாரணை தற்போது நிறைவடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். விசாரணையின் முடிவுகள் தற்போது என்ன வந்துள்ளது கார்த்திக்? மேலும் கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் மிகவும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கை சிபிஐ போலீசார் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல நீண்ட மாதங்களுக்கு பிறகு இன்று நீதிமன்றத்துல நேரடியாக அவங்களை ஆஜர்படுத்தினாங்க. இதுவரைக்கும் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக தான் இந்த விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு விசாரணையில அந்த கைதான 9 பேரிடம் கைப்பற்றப்பட்ட செல்போன்கள்ல இருக்கக்கூடிய வீடியோவின் உண்மை தரம் மற்றும் அது குறித்த விசாரணை தான் இன்று நடைபெற்றது என தெரிய வந்துள்ளது. 9 பேரிடமும் தனித்தனியாக செல்போனில் இருந்த வீடியோக்கள் மற்றும் இந்த வீடியோக்கள் எப்படி பகிரப்பட்டது, எங்கு எடுக்கப்பட்டது போன்ற கோணங்கள்ல விசாரணை நடத்தி அதுக்கான ஆவணங்கள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கு. மேலும் வருகின்ற 1ஆம் தேதி மீண்டும் அவர்கள் இந்த 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய வேண்டும் சொல்லி உத்தரவு பிறப்பிட்டிருக்கார் நீதிபதி. இந்த வழக்குல ஏற்கனவே சிபிஐ போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த சூழல்ல 8 பெண்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து இப்போது இந்த கைது செய்யப்பட்ட 9 பேரிடம் விசாரணை நடத்தி இந்த வழக்குல அடுத்த கட்ட நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கு. மேலும் இந்த வழக்கு தற்போது மீண்டும் நேரடியாக நீதிமன்றத்துல இவங்க ஆஜர் செய்யப்பட்டு விசாரணை செய்து வருவது மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.